இந்த எபிசோட்ல பார்த்தீங்கன்னா, ரோகிணி கையெழுத்து போட போறாங்க. கையெழுத்து போடும்போது அவங்களோட உடல்நிலை மோசமாகி அவங்க மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. கீழே ஏன் விழுந்தாங்க அப்படின்னு தெரியாம எல்லாருமே அப்படியே பயத்துல ரோகிணிக்கு தண்ணி துளிச்சு பார்க்குறாங்க. அப்பதான் அவங்களுக்கு உண்மை தெரிய வருது, ரோகிணி கன்சீவா இருக்காங்க அப்படின்னு. கன்சீவா இருக்கிற காரணம் மனோஜ் தான் அப்படிங்கிறது அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சு வச்சு, ஏன்னா அவங்க கூட பேச மாட்டேன் பழக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு வந்திருக்கியாடா, இதுக்கு என்னடா பண்றது அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அண்ணாமலை கேட்கிறாரு. அதான் எனக்கு தெரியாது, அதெல்லாம் ஒன்றும் தெரியாது, இது எப்படி அப்படின்ற மாதிரிலாம் அப்படி மறுப்பி பார்க்குறாரு மனோஜ். ஆனால் உண்மை கண்டிப்பாக மறைக்க முடியாது. அவங்க கூட நெருங்கி பழகியிருக்காங்க. அதில் ஒரு வாய்ப்பு ஏற்பட்டு குழந்தை உண்டாகிறதுக்கான வாய்ப்பு. ஸோ இப்போ டைவர்ஸ் கேட்டு 2 பேரும் அப்ளை பண்ணியிருந்தாலும் கூட இதோட பிரச்சனை எப்படி போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை யாருக்கு சொந்தம் அப்படிங்கிற வரைக்கும் டைவர்ஸ் கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. ஸோ இவ்வளோ பெரிய பிரச்சனையை வச்சுக்கிட்டு எப்படி இருந்தால் நம்ம பண்ண முடியும்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் ரோஹிணி என்ன பண்ணுறாங்கன்னா, மனோஜ் நல்லா தெரிஞ்சுக்க, உனக்காக தான் நான் வாழ்கிறேன், இப்போ பாரு உனக்காகவே எனக்கு குழந்தை உண்டாயிருக்கு. ஸோ இந்த குழந்தைக்கு நீ தான் தாப்பேன் அப்படிங்கும்போது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நீ என் கூட சேர்ந்து தான் வரணும். டைவர்ஸே கொடுத்தாலும் அந்த டைவர்ஸ்னால உனக்கு முழு விடுதலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இந்த குழந்தைக்கு நீ தான் தாப்பேன், எனக்கு அது போதும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மனோஜனால் ஒன்றுமே பண்ண முடியல. ஆனால் அவர் யோசிச்சு பார்க்குறாரு, கண்டிப்பாக ரோஹிணி நம்மளுக்காக தான் வாழ்ந்துருக்கா, கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மனசை மாற்றிக்கிறோம். இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கே, நம்ம வேறு அந்த ஒரு பைத்தியத்தை வேறு கல்யாணம் பண்ணி வச்சுருக்கிறோமே, இது வீட்டுக்கு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக பிரச்சனை ஆயிருமேன்னு சொல்லிட்டு பயப்படாப்புல நம்ம மனோஜ். இருந்தாலும் மனோஜ் அதை வெளில கிடைக்கிறவங்க என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 5 லட்ச ரூபா உனக்கு எப்படி கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப முத்து கேட்கும்போதே, அதெல்லாம் ஒன்றுமில்ல, பிஸ்னஸ் ரீதியாக தான் எனக்கு கிடச்சி அப்படின்னு சொன்னாலும் ஒரு கடத்தில் மாட்டிக்கிறாரு மனோஜ். ஸோ அப்போ எல்லாருமே சொல்லுவாங்க, நான் உனக்கு அறிவு இருக்கா இல்லையாடா, போய் இப்படி பண்ணி வச்சிருக்கியாடா, இப்போ யாரடா நீ என்னடா பண்ண முடியும், இந்த பக்கம் இவளுக்கு குழந்தைய கொடுத்துருக்குற, இந்த பக்கம் ஒரு பைத்தியத்தை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிற, யாரோ ஏதோ சொல்கிறாங்கன்னு இப்போ பணம் உனக்கு கொட்டுதுன்னு சொல்லி இப்படி ஏடிஎம்டியாக தப்பு பண்ணி வச்சிருக்கியாடா, என்னடா பண்ணுறது அப்படின்ற மாதிரி எல்லாருமே பேசுகிறாங்க. மனோஜ் அப்படியே திக்கிக்கிட்டு முழிக்கிறாரு, என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல். ஆனால் அவங்க மாமியை அவரை விடுற மாதிரி இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு பெரிய கோடீஸ்வரி, கண்டிப்பாக நம்ம மகளுக்கு நல்லா வரும்னா கண்டிப்பாக மனோஜை வச்சு நம்ம பிள்ளைக்கு முதல் இரவு நடத்தியாகன்றதுல அவங்க முழுமூச்சாக இருக்காங்க. இதெல்லாம் மனோஜ் எப்படி கிடக்கிறாரு அப்படிங்கிறத வாரத்தில் நம்ம எபிசோட்ல பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி கண்மணி அன்புடனில் பார்த்தீங்கன்னா வின் பண்ணிடுறாங்க. வின் பண்ணி 2 பேருமே சந்தோஷமா பேமெண்ட்டையும் வாங்கிக்கிட்டு சந்தோஷமா கம்பெனிக்கே வராங்க. கம்பெனிக்கு வரும்போது அப்படியே தடாபடலாம் அப்படின்னு வரவேற்பெல்லாம் பயங்கரமா இருக்கு. இது எல்லாமே யாரா பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா வேற யாருமே இல்லை, எல்லாமே கண்மணி தான். ஸோ கண்மணி ஏன் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாப்புல நம்ம அன்பு. அப்போ ஒரே வார்த்தை அவர் சொல்றாங்க, வெண்ணிலா கண்டிப்பாக இந்த விஷயத்தில் நீங்கள் வின் பண்ணிட்டீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். இனி இந்த ஹோட்டலில் எனக்கு இருக்கிறதுக்கு எந்த உரிமையும் இல்லை, நான் அந்த ஹோட்டலை விட்டு வெளில போயிடுறேன் அப்படின்றத அவங்க சொல்லிடுறாங்க. சொன்னது மட்டும் இல்லாமல் கண்மணிட்ட ஒரு எச்சரிக்கை விட்டுட்டு போயிடுறாங்க. நீ இந்த இதில் நீ வின் பண்ணாலும் அடுத்த லைஃப்பில் கண்டிப்பாக நீ தோற்று போயிடுவா. ஏன்னா உனக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுத்து அனுபவம் பக்கத்தில் வராமல் இருக்காப்புல, இன்னும் அனுபவம் கூட கண்டிப்பாக தரமாட்டாப்புல அப்படின்னு சொல்லி வராங்க. ஆனால் அன்பு முழுக்க தன்னுடைய காதலை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துறாரு. அப்படி ஒரு ஏற்படுத்துகிற நேரத்தில் ஜீவா உள்ளே வந்தனால அவங்க பேசவே முடியல. இந்த நேரம் ஜீவா எல்லா ஆட்டையும் கழிச்சிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாப்புல அன்பு. ஏன்னா இதை அடுத்து நம்ம எப்படா சொல்லப்போம் அப்படின்ட்டு வெயிட்டிங்ல இருக்காரு அன்பு. ஆனா அதுக்கான நேரம் கண்டிப்பா கனிமா அப்படிங்கிறது தெரியல. இதுக்கிடையில ஜீவானுடைய ஸ்போர்ட்ஸ் ஓவரா இருக்கு. கண்டிப்பா கண்மணிகிட்ட போய் ப்ரெஷர் பண்றாரு. ஏன் அப்படின்னா ரெஸ்டாரண்ட்டை நிறைய ஆர்டர் பிடிச்சி கொடுக்கறதுக்கு கண்மணி பக்கபலமா இருந்திருக்கிறாங்க. 10வது என்னன்னு பாத்தீங்கன்னா, இதை பேமெண்ட் முழுசா 20 லட்ச ரூபா வந்திருக்கு, கடன்ல ஒரு பக்கம் அடைஞ்சிருக்கு. இவ்வளவு தூரம் முழுசா கண்மணி அன்பு பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா நம்ம கண்மணியை கல்யாணம் பண்ணிட்டா நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது அப்படின்றது ஜீவா ஒரு பாயிண்ட் ஆஃப்ல யோசிக்கிறாரு. ஆனா இதை எப்படி கொண்டு போறாங்க அப்படிங்கிறது இல்லை, நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா, இந்த வார்த்தை எபிசோட்ல முழுக்க இந்த கொலை முயற்சியை யார் பண்ணாங்க அப்படிங்கறத தீவிரமா தேடி வராங்க. அதுல கண்டிப்பா வெண்ணிலா மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. சப்போஸ் அவங்க பணத்தினுடைய பணத்துல அவங்க தப்பிக்க முயற்சி பண்ணாலும் அடுத்தடுத்து அவங்களால